ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம செய்கிற பாயாசம், அதாவது ஹிந்தியில் கீர், அதை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எல்லா பாயாசமுமே நீங்கள் கீ ஊற்றி தான் செய்யணும். பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் அண்ட் நம்மளோட வீட்டில் இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு அதையும் இந்த கீயோட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பவுடர் மாதிரி பண்ணிடக்கூடாது, ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது. ஆஃப் ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இது கூட பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரோமாவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வருது. கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீர் செய்கிறதுக்கு நம்ம கண்டென்ஸ்டு மில்கில் மில்கி மிஸ்ட் கண்டென்ஸ்டு மில்க் தான் எடுத்திருக்கோம். இது ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். நிறையா நம்ம ஒரு டைம் சாப்பிட்டோம்னாலே மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் நிறையா வரும். ரைஸ் நல்லா கீழே ரோஸ்ட் ஆகிடணும். பார்த்திங்கன்னா நம்ம மில்கை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம கீரில் ஆட் பண்ண போகிறோம். காய்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மில்கை தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த மில்கை தான் ஆட் பண்ண போகிறோம். லிட்ரலி இந்த மில்க், இந்த கீ இதெல்லாம் ஆட் பண்ணால் ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மில்கோட குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் மில்கை நல்லா ஸ்டிர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடி லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் குக்கர் விசிலை போட்டு 3 விசில்ஸ் வரணும். அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ரைஸ் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அந்த 3 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி பாயில் ஆகி நல்லா குக் ஆகி வந்திருக்கும். அப்போ நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டிர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டும் வரும். பார்த்திங்கன்னா நம்ம அந்த மில்கி மிஸ்ட் அந்த பிராண்டில் இருக்க கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்னஸ் நிறையாவே இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ராக் சால்ட் ஆட் பண்ணோன்னா இன்னும் ஃப்ளேவரபுளாகவும் டெலிஷியஸாகவும் சூப்பர்பாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கார்டமன் பவுடர் சேர்க்க போகிறோம். இதில் இன்னும் ரொம்ப ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீயில் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரைசின்ஸ் இதெல்லாம் நம்ம உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீர் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரை நட்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீரை டேஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காஸ், பாய்.